Hi, I am here today to help you to complete the last question, 30, second part of 30 actually. So we have been dealing with the questions from 27 to 30, all grammar exercises, and we have completed 27, 28, 29, 30, and we have done with reported speech, transformation of sentences, active voice and passive voice, conditionals. So most of the grammars have been dealt with, and the last one is there. Of course, this is taken for granted. Sometimes questions may not appear in degrees of comparison, but we never know. We never know if the questions appear in degrees of comparison. So we cannot escape or we cannot do away with our options. So therefore, I decided to discuss with you and help you to understand degrees of comparison also. So you can take it as a second part of question number 30. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 27, 28, 29, 30 வரைக்கும் பார்த்தாச்சு. அந்த 30ல் என்னென்ன கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்தோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம், கண்டிஷனல் கிளாஸஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தொடர்ந்து 30வது கேள்வியில் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு கிராமர் இருக்குது. அது வந்து இது வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் கேட்கப்படுவதில்லை, பட் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் இன்க்ளூடட் ஆக்சுவலி. ஸோ அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சில சமயத்தில் கேள்வி கேட்டால் நமக்கு வந்து சாய்ஸில் விட முடியாத பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து 2 மார்க் வந்து இழக்கக்கூடும். ஸோ தேர் ஃபோர் ஒய் unnecessarily reduce or unnecessarily take for granted these 2 marks. அதனால் அதை வந்து கருத்தில் கொண்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு நடத்தவிருப்பதை சொல்லிக் கொடுக்க இருப்பதை பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். பட் இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுனால straight away I will go into 3 different degrees, and then what are the various ways that we can compare adjectives, and then we straight away move into the transformation from one degree to the other. ஸோ அப்போ மாதிரி போயிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஸோ முதல்ல நம்ம இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். புரியுதா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, ஒன்லி அட்ஜெக்டிவ்ஸ் வில் ஹேவ் டு கம் டு இன் அவர் மைண்ட்ஸ். ஏன்னா அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். அப்போ தேர் ஆர் 3 degrees, we all know that. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே வந்து 3 டிகிரி இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் டிகிரி, இன்னொன்று வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, இன்னொன்று வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த 3 டிகிரி தான் இருக்குது. இப்போ இந்த 3 டிகிரிலையும் அட்ஜெக்டிவ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த அட்ஜெக்டிவ் எப்படி எழுதணும் அப்படிங்கிற முறை தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அட்ஜெக்டிவ்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுல சில நடைமுறைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். we should know certain techniques how we can write the same adjective in positive, comparative and superlative. இதில் எப்படிலாம் எழுதலாம்னு சொல்லி சில ஒரு 3-4 வரைமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதை நான் வித் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னாலே அதனுடைய எழுதுமுறை பார்த்துக்கணும். பாசிட்டிவ் பாருங்க, சி பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கப்பட்ட டிகிரி. பார்த்தீங்க இது 3லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு அட்ஜெக்டிவ் சொன்னாலே ஒன்லி அட்ஜெக்டிவ்ஸ் கேன் பி கம்பேர்ட் ஐ செட். இப்போ ஒரு அட்ஜெக்டிவ் எடுத்துங்க, இப்போ லார்ஜ் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. இப்போ லார்ஜ் அப்படின்ற அட்ஜெக்டிவ் எடுத்துட்டீங்கன்னா இது கம்பேரிட்டிவ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆர் மட்டும் சேர்த்துருப்பாங்க. ஸோ ஒன்லி ஆர் இஸ் ஆடட். ஆனால் சூப்பர்லேட்டிவ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஎஸ்டி சேர்த்துப்பாங்க, லார்ஜஸ்ட். சரிங்களா? இங்கே வந்து மேபி சின்ஸ் இ இஸ் தேர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி எஸ்டி, தென் சூப்பர்லேட்டிவ்னால இஎஸ்டி சேர்க்கணும். அப்போ 6 புரியுதா?
அப்போ இந்த ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆறு மட்டும் சேர்த்துருப்பாங்க, இங்கே எஸ் சூப்பர்லைட்டிவ் சேர்க்குறாங்க. இப்போ இன்னும் ஒரு சில அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இப்போ பிரைட் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. இப்போ பிரைட்டுங்கிறப்ப இதனுடைய கம்பேரிட்டிவ் என்ன, பிரைட்டர். அப்போ இங்கே வந்து இஆர் சேர்க்குறாங்க. இப்போ ஸோ இஆர் சேர்த்து நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி எழுதணும். இங்கே வந்து பிரைட்டஸ்ட், புரியுதா? ஸோ இஎஸ்டி இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் வே ஆஃப் ரைட்டிங் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ். இன்னும் ஒன்று சில சமயத்தில் இந்த ஒயில் சில வார்த்தைகள் முடியும். இப்போ ஒயில் வார்த்தைகள் முடிஞ்சுன்னா பாரு, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு பாருங்க. காஸ்ட்லி அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. இப்போ இதனுடைய கம்பேரிட்டிவ் என்ன, காஸ்ட்லியர், புரியுதா? ஸோ அப்போ இந்த ஒய் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஐஆர் சேர்க்கணும், காஸ்ட்லியர். இங்கே வந்து காஸ்ட்லியஸ்ட். ஸோ இந்த ஒயில் முடியக்கூடிய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அது ஞாபகம் வைக்கணும். ஸோ ஆல் தீஸ் வேஸ் ஆர் ரெகுலர் வே ஆஃப் ரைட்டிங் அட்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில மோர் வந்து சேர்த்து எழுதக்கூடிய பியூட்டிஃபுல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இஆரோ அல்லது ஆரோ சேர்க்க முடியாது. ஸோ தேர்ஃபோர் இங்கே வந்து சில உதாரணம் சொல்லுவாங்க. இங்கே வந்து மோர் சேர்ப்பாங்க, மோர் பியூட்டிஃபுல், புரியுதா? மோர் பியூட்டிஃபுல். அப்புறம் இங்கே வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் சேர்த்து ஒரு எழுதுறது, மோஸ்ட் சேர்த்துறது இன்னொரு மாடல். இது இல்லாமல் சில irregular வே ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அது என்ன பாருங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து குட் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குங்க. இதனுடைய கம்பேரிட்டிவ்னா பெட்டர், இங்க வந்து பெஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட். அப்புறம் பேட் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, பேட். இதனுடைய கம்பேரிட்டிவ்னா worse, சூப்பர்லேட்டிவ் worst. ஸோ இதெல்லாம் எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி பை writing and going through constantly different or the various kinds of adjectives we will come to know whether it is in positive degree or comparative degree or superlative degree. இப்போ இதை மட்டும் ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துங்க நீங்கள். ஸோ இது வந்து என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம், அதாவது பாசிட்டிவ் டிகிரியிலேருந்து கம்பேரிட்டிவ் டிகிரி எழுதுறப்ப எப்படி அந்த அட்ஜெக்டிவ் வந்து இஆரோ அல்லது ஆரோ அல்லது இஎஸ்டியோ சேர்ந்து மாற்றி எழுதப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணம். ஜஸ்ட் கோ த்ரூ த லிஸ்ட். ஒன்னாலே ஒரு மாடல் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சி ஓகே. So this is a kind of an introduction and initial part of information that I would like to pass on to you. பாருங்க, அழிச்சிடலாமா? ஸோ let me rub this off. பார்த்துங்க. ஸோ இப்போ இதை பார்த்து முடிச்சோம் அப்படின்னா நம்ம அடுத்த என்ன ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, சி இந்த பாசிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி எப்படி எழுதுங்க சார்? ஒரு அட்ஜெக்டிவ்ல பாசிட்டிவ் டிகிரி எப்படி எழுதணும் அப்படின்னா அதுக்கு சில வரைமுறை இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லார்ஜ் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் எடுத்துக்கோங்களேன். அந்த லார்ஜ் இடத்துல எப்படி பாசிட்டிவ் எழுதணும் அப்படின்னா ஆஸ் போட்டு அப்புறமா லார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறமா ஆஸ் முடிச்சுடுவாங்க. ஸோ இதை வந்து ஃபார்முலா ப்ராப்ளம் சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஆஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஆஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாசிட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ் எழுதக்கூடிய முறை. இப்போ சப்போஸ் இதை வந்து கம்பேரிட்டிவ் எப்படி எழுதணும் அப்படின்னா, அட்ஜெக்டிவ் சொல்லி போட்டுட்டு அப்புறம் அதோட இஆர் வந்து சேர்த்துக்குவாங்க. இஆர் அப்புறமா தேன் அப்படிங்கிற ஒரு இணைப்பு சொல் வந்துடும். இப்போ இது எப்படி எழுதுவாங்க, பிரைட்டோட இஆர் சேர்த்தாச்சு, பிரைட்டர் தேன், புரியுதுங்களா? ஸோ அட்ஜெக்டிவ் பிளஸ் இஆர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜெக்டிவ் பிளஸ் இஎஸ்டி. இப்போ இதுக்கு முன்னாடி சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா த சேர்ப்பாங்க. த வந்து சூப்பர்லேட்டிவ், அதாவது அந்த டெஃபினிட் ஆர்டிகல் சேர்ப்பாங்க. த பிரைட்டஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட். சார் நான் 3 டிஃப்ரெண்ட் அட்ஜெக்டிவ் எழுதிங்க, வந்து பிரைட்டர், பிரைட்டஸ்ட் எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த லார்ஜ் சொன்னோம்னா லார்ஜர், லார்ஜஸ்ட் எழுதலாம்.
அப்புறம் வேறு என்ன எழுதலாம், லார்ஜர், லார்ஜஸ்ட். பியூட்டிஃபுல் எழுதுனீங்கன்னா ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ். அப்புறம் இங்கே வந்து மோர் பியூட்டிஃபுல் தேன், இங்கே வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்போ அதே போல் சில irregular adjectives சொன்னேன் இல்லையா, குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ அப்போ as good as, better than, the best. புரியுதா? அது மாதிரி ஸோ இந்த adjectives வந்து எழுதக்கூடிய முறை அப்படி தான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ this is another kind of information that we should remember before we move on to the transformation. ஸோ இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் நிறைய நீங்கள் வாக்கியங்கள் எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஸோ now we are going to move into the transformation. இப்போ எத்தனை விதமாக அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் பார்த்தீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹேவ் மைண்ட். பாருங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா, there are 3 ways that we can compare. 3 விதத்தில் நம்ம வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி எழுதலாம். இப்போ இந்த கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல் கம்பேரிசன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கம்பேரிசன் டன் பிட்வீன் 2 திங்ஸ், அல்லது 2 ஈக்குவல் திங்ஸ், 2 ஈக்குவல் பர்சன்ஸ், 2 ஈக்குவல் பிளேசஸ். அதாவது 2 இணையான ஆட்களையோ அல்லது இடங்களையோ அல்லது பொருள்களையோ வந்து கம்பேர் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு விதமான கம்பேரிசன், அதாவது ஒப்புமைப்படுத்தி பார்க்குது. இப்போ இங்கே 2 மட்டும் இங்கே கம்பேர் பண்ணுறதுனால இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்காது. புரியுதா? ஏன் அப்படின்னா 2 ஒன்று வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்போ இந்த 2க்கு மேலே சூப்பர்லேட்டிவ் போயிட்டோம் அப்படின்னா உன்னை வந்து மற்றவங்களை விட மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இங்கே வந்து நமக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்காது. அப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு கம்பேரிசன். அப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கம்பேரிசன். ஃபஸ்ட்டு கம்பேரிசன் வந்து கம்பேரிங் 2 ஈக்குவல், இங்கே வந்து பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் யார் பிளேசஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கம்பேரிசன். இப்போ இதுக்கு வந்து சூப்பர்லேட்டிவ் கிடையாது. இப்போ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து எப்படி எழுதணும் கவனிச்சிங்க நல்லா. இப்போ நம்ம 2 பழங்களை கம்பேர் பண்ணி எழுதுறோம். இப்போ பாருங்க, இப்போ மேங்கோஸும் ஆப்பிள்ஸும் எழுதுவாங்க. மேங்கோஸ் ஆர் நாட் so costly as apples during winter அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ இங்கே நம்ம மேங்கோஸையும் ஆப்பிள்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ நமக்கு இருக்கிற அட்ஜெக்டிவ் என்னங்க, காஸ்ட்லி. இந்த அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கு பாருங்க, நாட் சோ, சோப் பதிலாக சோப் போட்டிருக்காங்க, ஆஸ் காஸ்ட்லி ஆஸ் ஆப்பிள்ஸ் இங்கே எழுதலாம். இப்போ இது வந்து 2 பழங்களை கம்பேர் பண்ணுறது. ஸோ இது வந்து என்ன டிகிரி அப்படின்னா, திஸ் இஸ் பாசிட்டிவ் டிகிரி. இது வந்து பாசிட்டிவ் டிகிரி, ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் பாசிட்டிவ் டிகிரி. இப்போ இதை வந்து கம்பேரிட்டிவ்ல எப்படி எழுதணும் அப்படின்னா பாருங்க, ஆப்பிள்ஸ் ஆர் costlier than mangoes. எப்போ, during winter. ஓகே, ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ். இப்போ பாருங்க, ஆப்பிள்ஸையும் நம்ம மேங்கோஸையும் கம்பேர் பண்ணோம். அங்கே ஆப்பிள்ஸையும் மேங்கோஸும் 2 இணையான பழங்கள். அப்போ அந்த 2 பழங்களை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு சூப்பர்லேட்டிவ் வராது. இப்போ சூப்பர்லேட்டிவ் எழுதணும்னா ஒன்றை விட இது அழகாக இருக்குது, இதை விட வேறு ஒன்றும் இல்லை, வேறு பழங்களே ருசியான பழம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஸோ தேர்ஃபோர் this is the first comparison where we compare 2 equal persons, 2 equal places or 2 equal things. இப்போ இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், let me say another example. டெல்லி இஸ், இப்போ 2 இணையான தலைநகரங்களை ஒப்பிடும், கேபிட்டல்ஸ் ஒப்பிடும். இப்போ டெல்லி இஸ் as
populated as Chennai அப்படின்னு சொல்கிறோம் வச்சுங்க. டெல்லி இஸ் as populated as சென்னை. இப்போ டெல்லி சென்னை பாப்புலேஷன் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ இதை வந்து கம்பேர் எப்படி எழுதுங்க? சென்னை இஸ் more populated than டெல்லி. இப்போ இங்கே ரெண்டு இணையான பார்ப்போம். சென்னை டெல்லி எப்படி சொன்னாங்க? டெல்லி இஸ் as populated as சென்னை. அப்போ இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ்ல எப்படி சொல்லணும் நம்ம? சென்னை எழுதி காமிச்சிடலாம் பாருங்களேன். டெல்லி இஸ் as populated as Chennai, as populated as Chennai. இப்போ இது வந்து என்ன டிகிரி? as populated as பாசிட்டிவ் டிகிரி. இப்போ இது வந்து பாசிட்டிவ் சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து கம்பேரிட்டிவ் எழுதலாமா? சென்னை is not populated. Chennai is more popular. Adjective மாத்தி எடுக்கலாமா? Chennai is not more populated. See, more populated than Delhi. Okay, Chennai is not more populated. இப்போ ரெண்டும் ஒன்று தான். இப்போ சென்னையும் டெல்லியும் ஒரே ஈக்குவலான பாப்புலேஷன் தான் இருக்குது. அப்போ இதை கம்பேரிட்டிவ் டிகிரியும் எழுதலாம், பாசிட்டிவ் டிகிரியும் எழுதலாம். சி, நாட் மோர் பாப்புலேட்டட் தேன். இதான் இப்போ ரெண்டும் ஒரே ஐட்டம் தான். ஸோ அப்போ when you compare two equal things or two equal persons, two equal places, there is no superlative degree. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் ஞாபகம் வச்சிங்க. இப்போ let us move on to the second model. செகண்ட் போகலாம் நம்ம பார்த்தீங்க. just go through the examples once again. பாரு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் கம்பேரிசன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, see, okay, so first comparison என்ன சொன்னா, நம்ம comparing two equal things, objects அல்லது persons சொல்லி சொன்னேன். இப்போ செகண்ட் கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது பாருங்க, செகண்ட் கம்பேரிசன் வந்து கம்பேரிங் one person or things or place. Comparing one person, place or thing with few other similar categories. See, similar category. அதாவது ஒரே ஒரு பொருளையோ ஒரே ஒரு ஆளையோ ஒரே ஒரு இடத்தையோ வந்து அதுக்கு இணையாக இன்னும் சில பொருட்கள், இன்னும் சில ஆட்கள், இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறது. அதுதான் வந்து செகண்ட் கம்பேரிசன். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணோம், ரெண்டு தான் கம்பேர் பண்ணோம். இங்கே வந்து ஒன்று வந்து மற்ற அதற்கு இணையான பொருட்களோடையோ ஆட்களோடையோ இடங்களோடையோ நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி இது அதை விட பெருசு அப்படின்னு சொல்ல போகிறோம். அதான் வந்து செகண்ட் கம்பேரிசன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. இப்போ சி, very few என்ன சொல்லலாம், இப்போ very few flowers are as fragrant as jasmine. See, very few flowers are as fragrant as jasmine. இப்போ இதில் adjective என்னது? fragrant.
இதான் பாசிட்டிவ் டிகிரி. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, அதாவது ஜாஸ்மினோட இன்னும் சில பூக்களை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறோம், ஜாஸ்மினை போல ஒரு சில பூக்கள் மட்டும்தான் ஃப்ராக்ரண்ட்டாக நறுமணமாக இருக்குது. ஸோ லைக் ஜாஸ்மின் there are few other flowers that are fragrant. ஸோ அதுதான் சொல்லணும் நம்ம. ஓகேவா? இப்போ இது வந்து பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ் எப்படி இருக்கும் பாருங்க. ஜாஸ்மின் is more fragrant. இப்போ ஏன் வந்து more fragrant? Because the adjective fragrant does not have er. fragrantest, fragranter அப்படின்றது முடியாது. ஓகே, ஸோ அப்போ more fragrant than many other போடலாம், அதாவது most other போடலாம். புரியுதா? most other flowers. ஸோ இதுதான் வந்து கம்பேரிட்டிவ். சரியா? இப்போ பாருங்க, இங்கே சில கீவேர்ட்ஸ் இருக்கணும். மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர். ஜாஸ்மின் இஸ் மோர் ஃப்ராக்ரண்ட் தேன் மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர் ஃப்ளவர்ஸ். கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ இந்த சூப்பர்லேட்டிவ் எழுதுவீங்க. ஜாஸ்மின் இஸ் ஒன் ஆஃப் த fragrant, okay, fragrant flowers. So இது வந்து சூப்பர்லேட்டிவ் உங்களுக்கு. இது வந்து சூப்பர்லேட்டிவ். See, so this is superlative. அப்ப இங்க என்ன பண்றோம், one of the ஞாபகம் வச்சு. So there are few clue words that with which you can understand whether this type belongs to this type அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே வந்து பாசிட்டிவ்ல வெரி ஃபியூ அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஹியர் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் த வேர்ட்ஸ் மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர் ஞாபகம் வச்சுங்க. இங்கே வந்து சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் த அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் அனதர் வே ஆஃப் கம்பேரிங் ஒன் திங்ஸ் டு அனதர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து செகண்ட் கம்பேரிசன். அதாவது கம்பேரிங் ஒன் பர்சன் ஒன் திங் ஒன் பிளேஸ் வித் ஃபியூ அதர்ஸ் வித் ஃபியூ சிமிலர் அதர் கேட்டகரி. இப்போ இதை கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அண்ட் சே what particular person, particular place, particular thing is superior than the others அப்படின்னு சொல்லி வரும் நிறையா. ஸோ அந்த டெஃபினேஷன் வந்து ஃபுல்லாக எழுதல, பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் இந்த கம்பேரிசன் ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் கேட்டகரி. ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, சி ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் ஒன்ஸ் அகைன். பார்த்தீங்க? Okay, good. இப்போ மூணாவது கம்பேரிசன் என்ன அப்படின்னா, தேர்ட் கம்பேரிசன். See, தேர்ட் கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படின்னா, remember third comparison. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, comparing one person, place, okay, comparing one place or person or thing with other similar category and say that particular, see, that particular is the most superior of all. ஸோ அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது, இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை குத்திடும். ஸோ தட் இஸ் த தேர்ட் கேட்டகரி ஆஃப் கம்பேரிசன். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை, ஒரு ஆளை, ஒரு நபரை, ஒரு இடத்த வந்து என்ன பண்ணுறோம், இதை போல் வேறு எதுவுமே கிடையாது அப்படி சொல்லி கம்பேர் பண்ணி முடிச்சிடும். அதுதான் வந்து இந்த கேட்டகரி. இப்போ அந்த நம்ம முதல்ல எழுதணும்லையும் அந்த எக்ஸாம்பிளை நம்ம திரும்ப இங்கே எழுதுவோம். என்ன எழுதுவோம் அப்படின்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள், நோ அதர் ஃப்ளவர் is as fragrant
as jasmine. See, இப்போ இது வந்து என்ன டிகிரி பாசிட்டிவ் டிகிரி நமக்கு தெரியும். This is positive. Okay, so this is positive. இப்போ இதை வந்து நம்ம கம்பேரிட்டிவ்ல எப்படி எழுதணும் பாருங்க. எப்படி எழுத போறோம்? Jasmine is more fragrant. See, jasmine is more fragrant than any other flower. See, any other flower. Any other flower. So அங்க என்ன பண்ணோம்? Many other, most other போட்டோம். இங்க வந்து any other. பாருங்க. அப்ப இது வந்து comparative. Okay. So this is comparative. இதோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும்? Jasmine is the most fragrant flower. Yeah, see, so this is superlative. Jasmine தான் நறுமணமுள்ள மலர்களிலே மிக மிக சிறந்தது. See, அதான் அதிக நறுமணமுள்ள மலர் எது அப்படின்னா அது ஜாஸ்மின் மல்லிகை பூ சொல்லும். அப்போ ஸோ here you can make note of the some few clue words. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நோ அதர்ங்கிறது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரியில் வந்துடும். இப்போ when you have a sentence no other in positive, இங்கே கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி அதர் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். எனி அதர் அதை ஞாபகம் வச்சுங்க. சூப்பர்லேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா த அப்புறம் இந்த சூப்பர்லேட்டிவ் த போட்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்துடும். அதில் எப்படி நம்ம வந்து வெரி ஃபியூ, மெனி அதர், மோஸ்ட் அதர், அப்புறம் ஒன் அதர் சொல்லி பார்த்தோமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அதர், எனி அதர், அப்புறம் த பெஸ்ட். இதுதான் வந்து இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இவ்வளோதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம ஐடியாஸ். See, 3 ways you can compare. So in these three ways you can compare two equal things. அப்புறம் one with many other. அப்புறம் the third one to say that or this is the best of everything. அப்படின்ற 3 degrees தான் இருக்கும். So this is how we will be asked the questions. இப்போ questions வந்து கேட்டோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா straight away they can give a clue. இப்போ this person is superior than this. He is superior than her அல்லது him அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் கம்பேரிசன் யூ கேன் டிசைட் வெதர் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆர் செகண்ட் டைப் ஆர் தேர்ட் டைப். அதில் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ அபவுட் 5 or 6 sentences. ஸோ ஃபார் அஸ் டு ஒர்க் வித் அது எக்ஸாம்பிளான்னு எழுதி போடுவேன். தென் யூ கேன் திங்க் ஆஃப் தி ஆன்சர் இமீடியட்லி. பாருங்கள், இன்னும் ஒருத்தர் அந்த ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம ஸ்டேட்டவே லெட்ஸ் மூவ் இன் டு தி எக்ஸசைசஸ். எக்ஸசைஸ் போயிட்டுன்னா தெரியும். பாருங்கள், ஜஸ்ட் லிசன், just go through the model and then you can just think it over. பாத்தீங்க, so இந்த மூணு மாடல் தான். There is no other. You just go through the sentences again. Okay, good. Let me rub this also. கொஞ்சம் வெளில அனுப்பிட்டோம்னா just wait. Okay, fair. So now we are moving into exercises. Exercise வந்து உங்களுக்கு டிகிரிஸ் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு டிகிரி கொடுத்து மற்ற டிகிரி எழுத சொல்லுவாங்க. ஸோ now I am just going to give you sentences so we can write the answer in other degrees. இருக்கிற இல்லாத டிகிரியை நம்ம வந்து ஆன்சர் எழுதி பழகணும்னா உங்களுக்கு ஓரளவு ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகேவா? எஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் மட்டும் தான் எழுதி போட போகிறேன். I'm just going to write only the sentences on the board. You are going to work out the answers. So you can write the answer for yourselves. Of course, I will tell you the answers orally and you can check it whether they are correct or not. சரிங்களா? Excuse me.
ஸோ சில வார்த்தைகள்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, எக்ஸசைசஸ். ஒன்று ஹரிகேன்ஸ். Hurricanes are as dangerous. Hurricanes are not as dangerous as tornadoes. Okay, hurricanes are not as dangerous as tornadoes. இது ஒன்று. செகண்ட் சென்ஸ் பாருங்க. செகண்ட் சென்ஸ் வந்து see animals of the very few animals are as ferocious. Okay, very few animals are as ferocious as tiger. Okay, அப்ப இதே வந்து நம்ம இது போடுறது இன்னும் வேற சென்ஸ் எழுதணும். see இது வந்து நம்ம வேற சென்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? so peacock is the most beautiful bird. See, peacock is the most beautiful bird. Okay, so these are the three sentences that I have given you in every model. In every model I have given three sentences. இப்போ பாருங்க, இப்போ ஹரிகேன்ஸ் இங்கே வந்து ரெண்டு கம்பேர் பண்ண பாருங்க. ஹரிகேன்ஸ் அண்ட் டொர்னடோஸ் ரெண்டுமே வந்து இயற்கை பேரிடர் தான், இயற்கை சீற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதான். இப்போ ரெண்டு ஈக்குவலான டேஞ்சரஸ் இயற்கை சீற்றத்தை நம்ம கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ சர்டன்லி அங்கே வந்து சூப்பர்லேட்டிவ் இருக்காது. சொல்லுங்க பாருங்க, எப்படி சொல்லுங்க? இப்போ ஹரிகேன்ஸ் ஆர் நாட் ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் டொர்னடோஸ். அப்போ வாட் இஸ் யுவர் கம்பேரிட்டிவ் டிகிரி? டொர்னடோஸ் என்ன வரும்? டொர்னடோஸ் இஸ் அல்லது டொர்னடோஸ் ஆர் என்ன வரும்? டொர்னடோஸ் ஆர் not dangerous than, more dangerous. ஓகேங்களா? டேஞ்சரஸ் வராது. இப்போ மோர் டேஞ்சரஸ் சரி போட்டுக்கலாம். ஹரிகேன்ஸ் டொர்னடோஸ் ஆர் நாட் dangerous, not more dangerous than hurricanes. புரியுதுங்களா? இன்னொரு சொல்லி பாருங்க பார்க்கலாம். Hurricanes are not as dangerous as tornadoes சொல்லி பாசிட்டிவ் சொல்லியாச்சு. இப்போ கம்பேரிட்டிவ் சொல்லும்போது tornadoes are not more dangerous than hurricanes. அதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. இங்க பாருங்க, very few animals are as ferocious as tiger. இங்க என்ன சொல்றீங்க? very few animals are as ferocious as tiger. என்ன டிகிரி அது? பாசிட்டிவ் டிகிரி. இப்போ கம்பேரிட்டிவ் என்ன சொல்றீங்க? what will be the answer in comparative degree? Tiger is more ferocious than many other animals. See, tiger is more ferocious than many other animals. அப்போ அது வந்து கம்பேரிட்டிவ். சூப்பர்லேட்டிவ் எப்படி சொல்றீங்க? டைகர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபெரோஷியஸ். இப்போ ஃபெரோஷியஸ்க்கு வந்து மோர் ஃபெரோஷியஸ் போட்டோம் இல்லையா? இப்போ டைகர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ். சி, டைகர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ். அப்போ டைகரை போல இன்னும் சில கொடூரமான விலங்குகள் இருக்கின்றன. அதான் அதனுடைய அர்த்தம். இந்த பாருங்க, பீகாக் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்ட். என்ன டிகிரி அது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ தான் வந்துச்சுங்களா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தாச்சு. அப்போ சி
இப்போ இது வந்து அடுத்த மாடல். பீகாக் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்ட். இப்போ சூப்பர்லேட்டிவ்ல வந்ததுனால முதல்ல நம்ம கம்பேரிட்டிவ்ல சொல்லுவோம், அப்புறம் வந்து பாசிட்டிவ் வரும். கம்பேரிட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? பீகாக் இஸ் more beautiful than any other birds. See, peacock is more beautiful than any other bird. Positively என்ன வரும்? No other bird is as beautiful as peacock. No other bird is as beautiful as peacock. அவ்வளவுதான். See? So very simple, my dears. So you can easily understand. So like this only you are going to look into many sentences and try to change from one degree to another. இப்போ இதெல்லாம் சில irregularலாம் கேட்பாங்க, but let us not worry about them too much because these days examinations are getting nearer and nearer. So don't try to confuse yourself with so many examples, but try to understand the basic concepts of degrees of comparison. Adjective ஞாபகம் இருக்கட்டும், different ways of comparison ஞாபகம் இருக்கட்டும், different types of comparison ஞாபகம் இருக்கட்டும். அப்போ எந்த டைப்பில் எந்த சென்டென்ஸ் கொடுத்தா அதனுடைய க்ளூஸ் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் அது ஞாபகம் இருக்கட்டும். Then if you try to change them, you will be perfectly all right. So therefore, I think this is more than enough because the more that you write sentences in degrees, the perfect you will become in answering the questions on degrees of comparison. Okay? So I hope this video has been very useful to you. So try to watch the video till the end. And when I come back next time, I'm just thinking of moving into spotting the errors. Spotting the errors. அதுக்கு போகலாம் நம்ம. ஏன் அப்படின்னா அது வந்து 5 marks இருக்கு உங்களுக்கு. So you have 5 marks in spotting the errors. So I have completed questions from 27 to 30. அப்போ நம்ம spotting the errors போயிட்டு அதுக்கப்புறம் we will move on to the other questions. What is best for us to score more marks in the exams? So it has been a very happy 45 minutes. I think it's not 45 but 37 minutes. I hope you have been listening to me very attentively and sincerely. Watch the video till the end. Increase the subscribers, increase the views, give your suggestions so that it will be helpful to me to upload these kind of videos for you to become better speakers of English in the years to come. Thank you, dears. All the best.